கண்ணு பிடிங்க. ஏய் ஓடாத, நில்லு, சொல்றது கேளு. டேய் ஓடாதடா டேய். வாங்க வாங்க ஓடி விளையாடலாம். ஏய் இங்க வா இங்க வா இங்க வா. எப்படி? வாவ், சூப்பர், மைண்ட் ப்ளோயிங் ஃபுட்டேஜ், பிரமாதமாக இருக்கு. எனக்கு அந்த ஃபைல்ஸ் வேணும். ஓகே சார். இது என்னது? ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் குட். ஜெயதன், எல்லா ஃபுட்டேஜஸையும் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோ. எடிட்டிங்கில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. அப்படி தான் இருக்கணும். நம்ம இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். எடிட்டிங், ஷூட்டிங், பிளானிங் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கு. ரைட் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. கஸ்டமர்ஸ்லாம் கிறுக்காயிடுவாங்க. நீங்கள் வேணால் ஒரு தடவை பாருங்களேன். யா ஷியோர். வாவ், சூப்பர். இதை தான் டெக்னாலஜியோட மேஜிக்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தரால வீட்டில இருந்தே மொத்த உலகத்தையும் சுத்தி பார்க்க முடியும். நீ வேணா பாரு ஜெயதன், இது லான்ச் ஆன உடனே மற்ற எல்லாத்தையும் ஓரம் கட்டிடும். ரிலாக்ஸ் சார், இங்க இல்ல அங்க. இது பார்க்க எவ்வளவு ரியலா இருக்கு தெரியுமா? நான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. ஓ ஓ வாவ், இட்ஸ் அமேசிங். ஓ, என்னாச்சு சார்? தண்ணி என் மேல தெரிக்கிற மாதிரி இருக்கு. என்ன என்ன அது? என்னாச்சு சார்? கத்தி கொலை பண்ணிட்டான் சார். சார் கத்தி கொலையா? என்னாச்சு சார்? மேபி a murder. அட, இங்க எதுவுமே இல்லையே. அததான் சார் நானும் உங்ககிட்ட சொல்றேன். என்னோட எம்ப்ளாயி பேனிக் ஆகி உங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. ஐம் ரியலி சாரி, உங்க டைம் வேற வேஸ்ட் ஆயிடுச்சு. ஐம் வெரி சாரி சார். என்ன நடக்குதுங்க? என்னாச்சு சார்? இந்த ஃபுட்டேஜ் ஜம்ப் ஆகுது. ஜம்பா? ஏதாவது டெக்னிக்கல் ஜெர்க்கா இருக்கும் சார். இது ஃபைனல் ஃபுட்டேஜில் வெறும் ரஃப் கட் தான் சார். ஆமாம் சார், ஃபுட்டேஜில் ஜர்க் இருக்கு. என்ன சேகர் சார், டெக்னிக்கல் ப்ராப்ளமா இல்லை கொண்டு வந்துட்டீங்களா? அது இல்லை சார், அது அது சார், அது யாரோ வேணும்னு இந்த ஃபுட்டேஜில் ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்ணியிருக்காங்க சார். குறைஞ்சபட்சம் 3-4 நிமிஷம் ஃபுட்டேஜை கட் பண்ணியிருக்காங்க. அந்த 3-4 செகண்ட்ல தான் மர்டர் நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அதை மறைக்க தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. நாங்கள் ஏன் சார் மறைக்க போகிறோம்? அது சார், இந்த வேலையெல்லாம் மர்டர் சம்மந்தப்பட்ட ஆளுங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, இப்பவும் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா தைரியமா சொல்லுங்க. இது உங்களுக்கான லாஸ்ட் சான்ஸ். அதுக்கப்புறம் நான் பேச வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. நான் தான் சார் பண்ணேன்.
நான் தான் அதில் ஒரு 4-5 செகண்ட்ஸ் கட் பண்ணு சார். ஏன் கட் பண்ண? ஏன்னு சொல்லு. காது கேட்கல. ஓ, முதலாளி சொன்னதுனாலயா? ஏன் சேகர்? சார் 2 நாள்ல என்னோட ப்ராடக்ட் லான்ச் இருக்கு. என் கம்பெனிக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அது ரொம்ப பெரிய நாள் சார். இதுல பல மாசம் உழைப்பு இருக்கு. எனக்கு பயம் வந்துருச்சு சார். ஒருவேளை இதால என் ப்ராடக்டோட லான்ச் தள்ளி போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் மொத்தமா முடிஞ்சிரு சார். பல கோடி நஷ்டமாயிடும் எனக்கு. அதனால ஒரு கொலையோட எவிடன்ஸைய மறைப்பியா நீ? ஒரு ஆளோட உயிரே போயிருக்கு. ஆனா உனக்கு உன்னோட நஷ்டத்தை பத்தி மட்டும்தான் கவலை. சாரி சார், ஆனா அதுக்கும் எனக்கும் தான் எந்த சம்மந்தமும் இல்லையே. நான் எதுக்காக நஷ்டத்தை அனுபவிக்கணும் சொல்லுங்க? எவனோ கொலை பண்ணதுக்கு நான் எதுக்காக கஷ்டப்படணும் இந்த சார்? மாதிரி ஆளுங்களும் கிரிமினல் தான் தெரியுமா? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காம கண்ணை மூடிக்கிட்டு இருக்கீங்க. எந்த பிரச்சனையும் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு. எங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜை காட்டு. மர்டர் நடந்தது அதை காட்டு. ஆமா, இதை எப்போ ஷூட் பண்ணீங்க? சார் 3 வாரத்துக்கு முன்னாடி 11 ஜனவரி மதியானம் 2 மணி இருக்கும் சார். ரெக்கார்டிங் நடக்கும்போது நீயும் அங்கே தான் இருந்தியா? ஆமா சார். அப்போ ஏன் முதலே இதை பார்க்கல? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி VR, ஆமா, இது என்னது? சார் இது ஸ்பெஷலி அட்வான்ஸ்டு கேமரா சார். 10-11 கேமரா ஒரே நேரத்தில் பல இடங்களை ஷூட் பண்ணும் சார். மொத்தம் 360 டிகிரியில் அதோட வியூ கிடைக்கும் சார். அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நாங்கள் ஒரே ஃபுட்டேஜாக அதை ரெடி பண்ணுவோம் சார். பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ரெடி பண்ண இந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் அந்த VR ஹெட்செட்டில் எங்களால் பார்க்க முடியும் இல்லையா? இதனால எல்லாரும் வீட்டில் இருந்தபடியே மொத்த உலகத்தையும் பார்க்க முடியும் சார். சார், இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சார். இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஒரு ரெசார்ட்டுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இதில் எங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு தான் நான் இதை எடிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. கடந்த 3 வாரமா இந்த எவிடன்ஸ் உன் ஃபுட்டேஜில் இருந்திருக்கு. நீங்க யாரும் இதை பார்க்கல சார். ஷூட் முடிஞ்ச உடனே நாங்கள் வேற இடத்துக்கு போயிடுவோம். யாருக்கிட்டையும் டைமும் இருக்காது சார். எங்களுக்கு ஆக்சுவல் 360 டிகிரி வீடியோ கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்களே எல்லாத்தையும் பார்க்க முடியும். சூப்பர். அப்படின்னா 3 வாரமா கொலைகாரம் சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த ரெஸ்டாரண்ட்டை புதுசா திறந்திருக்காங்க. பப்ளிக்கு இன்னும் ஓபன் ஆகல. இதை தான் அந்த மர்டரை யூஸ் பண்ணிட்டு அவன் வேலையை முடிச்சிருக்கான். இந்த ரூம் ரொம்ப சுத்தமா இருக்கு. கொலை நடந்த மாதிரி தெரியலையே. ரெக்கார்டிங் படி பார்த்தா மர்டர் இங்கே தான் நடந்திருக்குது. அதுவும் இங்கே இதே ரூம்ல. அப்படின்னா சார் கொலைகாரர் ரொம்ப புத்திசாலி. எல்லா எவிடன்ஸையும் கிளியர் பண்ணியிருக்கான் பாருங்களேன். 12th ஜனவரி ஷூட்டிங் நடக்கும்போது இந்த ரூம்ல யாராவது தங்கியிருந்தாங்களா? இல்லை சார், இங்கே யாரும் வரல. எல்லாரும் வெளியில தான் சார் இருந்தாங்க. சரி, அப்புறம்? இல்லை சார், என்ன தவிர யாரும் வரமாட்டாங்க. சரி, ஓகே. தயா, கொலை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. கொலை இங்கே நடந்திருக்குதுன்னா பாடியும் இங்கே தான் இங்கே இருக்கணும். சார் இவ்வளோ பெரிய இடத்துல பாடியை எங்கே வேணா ஒளிச்சு வைக்கலாம்ல. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? கிடைக்கும் போர்வே, பாடி கிடைக்கும். இந்த ரத்த துளிகளே நம்மள பாடி கிட்ட கூட்டிட்டு போகும். என்ன கேட்டா பணத்தை இந்த வழியை இழுத்துட்டு போய் வேற இடத்துக்கு மாத்திருக்காங்க. இங்க இருந்து எங்க சார்? எங்க வேணா போயிருக்கலாம்ல. அக்கம் பக்கத்துல நல்லா தேடி பாருங்க. தயா, அம்ஜத், இந்த பக்கம்.
சார் இங்க என்னமோ இருக்கு சார். என்னன்னு பார்க்கலாம். அதை வெளியே எடுங்க. இந்த ஆள் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஹைட் 5.7 feet, அப்புறம் ஏஜ் 42 to 45. எனக்கு இவன் முகத்தை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. தரிகா, அந்த ஃபேஸை மாஃபிக் பண்ணி கொஞ்சமா யங் ஆக்கு. அவன் மீசியே எடுத்துடு. இது பிரசாந்த். பிரசாந்த், இது பிரசாந்த். நாங்க ஒன்னா ஒர்க் பண்ணவங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப நான் பூனேல இருந்தேன். சிஐடிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் கூட எனக்கு கான்டாக்டே இல்ல. பொறுமை, இவனோட ரெக்கார்ட்ஸை செக் பண்ணு. இவன் சரியான கிறுக்கு பையா. இவன் எதையும் மதிக்கவே மாட்டான். ரொம்ப திமிர் எடுத்தவன். பிரசாந்த், பிரசாந்த் குமார். சார், பிரசாந்த் குமார் கடந்த சில வருஷங்கள்ல பல டிபார்ட்மெண்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. இவரை 2 மாசத்துக்கு ஒரு தடவை புது சிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பாரு. 2 மாசத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்ஃபரா? சார் அநேகமா இந்த ஆளு கொஞ்சம் ஒரு மாதிரி லூஸ் கேரக்டரோ. கொஞ்சம்லாம் இல்லை, ரொம்பவே இம்சை பிடிச்சவர். ஒருவேளை அதனால தான் இவர் செத்துட்டாரோ என்னவோ. இருக்கலாம். ஃபைனலி சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியை ஓப்பன் பண்ணியிருக்காரு. இவர் மேலே லஞ்சம் வாங்கினதா கூட கம்ப்ளைண்ட் இருக்கு. அவன் குடும்பத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கான்னு பாரு. சார், இவர் ஃபேமிலியில் இவர் பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க. அவங்களும் அப்ராடில் இருக்காங்க. என்ன ஒரு அற்புதமான வீடு சார். அதாவது டிடெக்டிவ் ஏஜென்சி ஓப்பன் பண்ணி இவ்வளோ பெரிய வீடை சம்பாதிக்க முடியுமா என்ன? நான் கூட ஓப்பன் பண்ணுறேன் சார். நீ நினைக்கிற மாதிரி சுலபமாக இருந்தால் நாங்களே இந்த மாதிரி ஒரு பெரிய மாளிகையில் உன்னோட மர்டரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருப்போம். சார், டிடெக்டிவ் ஏஜென்சின்ற பேரில் பிரசாந்த் ஏதோ தப்பு பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இதெல்லாம் எப்படி? ஒவ்வொரு ஃபோட்டோலையும் எக்ஸ்பென்சிவ் கார் வச்சிருக்கிறான். எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி தெரியுமா? இந்த பெரிய மாளிகையில் வேற என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். தன்னை பெரிய சூப்பர் மாடல் நினச்சிட்டு இருக்கானா? கார் முன்னாடி அப்படியே பந்தாவா ஃபோர்ஸ் கொடுக்குறான். நல்லா இருக்கு. டிசைனர் வாட்சஸ், காஸ்ட்லியான வாட்சு, காஸ்ட்லியான காரு. சார், இது பிரசாந்தோட கிளைண்ட் லிஸ்ட். சார், இதில் வெறும் 3-4 பேர் தான் இருக்காங்க. வெறும் 3-4 கிளைண்ட்டை வச்சுக்கிட்டு மட்டும் இவன் இவ்வளோ லக்ஸரியாக இருந்திருக்கான்? எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோ மாட்டி வச்சிருக்காரு சார். பூர்வி, அபிஜித்தை நம்ம தேடுற மாதிரி இங்கே எதுவும் இல்லை. அதான் இவ்வளோ பெரிய லாக்கர் கிடச்சிருக்கே. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, இது பாஸ்வேர்ட் லாக்கு. ஆமாம் சார், இது பாஸ்வேர்ட் கேட்கும். அப்போ என்ன? பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்? சாதாரணமாக பாஸ்வேர்டுனா என்ன வைப்பாங்க? சார், டேட் ஆஃப் பர்த் இல்லைனா ஃபோன் நம்பர் சார். பொண்டாட்டி பிள்ளைங்களோட பர்த்டே. அக்கௌண்ட் நம்பராக கூட இருக்கலாம். சரி, ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் 3 சான்ஸ் தான், இல்லைன்னா லாக் ஆகிடும். சார், எனக்கு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கு. அது பிரசாந்தோட பர்த்டே தான். பிரசாந்தோட பர்த்டே 3rd March 72. பங்கஜ். ஸோ 3rd March 72. அவனோட அக்கௌண்ட் நம்பர் செக் பண்ணு.
4180. 4180. பங்கஜ், சரி நீங்க பாருங்க. சார், உங்க டர்ன். இல்ல, லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீ ஏன் சொல்ல? லேடிஸா? பொண்ணோட பர்த்டே 4th July 96. 4 July 96. பாரா, காலகிட்ட பூர்வினி. வெரி குட், தேங்க்ஸ். தரப்பா. விக்ராந்த் பெரிய பிஸ்னஸ் மேன். ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டு பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுறான். ராகேஷ் மாமனாரோட கம்பெனியிலேருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் திருடுறான். டீனா, இவ பணத்தை சுருட்டுறவ. அனிஷா, ஜென்ஸ் அவரோட வலையில விழ வச்சு பணத்தையும் ப்ராப்பர்ட்டியும் சுருட்டிடுவா. நமித் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுறான் சார். அப்புறம் இதுதான் பிரசாந்தோட 5 உண்மையான கிளைண்ட். இவங்கள பிளாக்மெயில் பண்ணி அவன் பணம் சம்பாதிச்சிருக்கான். இவங்க 5 பேருக்கும் பிரசாந்தை கொல்றதுக்கு காரணமும் இருக்கு. நான் இங்கே எதுக்காக உட்காந்துருக்கேன்னு யாராவது சொல்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு டைமே கிடையாது. Hey, someone hear me? ஹலோ, யாராவது இருக்கீங்களா இல்லையா? கத்தக்கூடாது. கத்தினால் யார் காதுலயும் விழாது. தனியா இருந்து பழகிக்கோங்க. ஜெயில போய் இருக்கணும்ல. வாட்? ஜெயிலியா? வாட் நான்சென்ஸ். என்ன உளறீங்க? உங்களுக்கு நான் யாருங்கிறது தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்க யாருன்னு. ஆமா, இது என்னது? உன்னோட ஜாதகம் பார்க்கறியா? இது உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? பயப்படாத ராகேஷ், நான் உன்னை பிளாக்மெயில் பண்ண மாட்டேன். அந்த பிரசாந்த் பண்ற மாதிரி. பிளாக்மெயிலா? என்னையா? யாரு? எதுக்கு செய்யணும்? முதல்ல பிரசாந்த் யாரு? உன்னோட பொய்யெல்லாம் நாங்கள் நம்புறதா இல்லை, புரிஞ்சுதா? ஒழுங்கா சொல்லிடு. 12th January மதியானம் 2 மணிக்கு எங்க இருந்த? 12th January மத்தியானம் 2 மணிக்கா? ஆனா 12th January மத்தியானம் 2லேருந்து 2:30க்குள்ள நீ எங்க இருந்த? இப்போ உங்களுக்கு என்னதான் தெரியணும்? அதுவா, January 12 2 மணிலேருந்து 2:30க்குள்ள யாரோ பிரசாந்தை கொண்டுட்டாங்க தெரியுமா? இதை பாரு, எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட சொல்லலாம். இந்த கொலையை செஞ்சது
நீதான். வாட்? நோ 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 நோவே. நான் என்னோட ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் என் ஸ்டாஃப்ஸ் யாரை வேணாலும் விசாரிச்சுக்கலாம். 2:30 மணிக்கு நான் என் ஒய்ஃப் கூட ரெஸ்டாரண்ட்டில் நான் லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆமாம். அது வந்து நான் வீட்டில் தான் இருந்தேன். 12th ஜனவரியா? ஆனால் அன்னைக்கு Thursday தானே? அன்னைக்கு மத்தியானம் 2லேருந்து 2:30 வரைக்கும் எங்கள் ஆஃபீஸ் கேன்டீனில் நான் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சார் அன்றைக்கி நான் வீட்டில் இருந்து தான் ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ சார், நான் பொய் எதுவும் சொல்லலை. சார் எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னை பிளாக்மெயில் பண்ணுறவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. சார் ப்ளீஸ் சார், என் ஒய்ஃபுக்கும் ஃபாதர் இன்லாக்கும் எதுவும் இதை பற்றி சொல்லாதீங்க. தெரிஞ்சா என் மொத்த லைஃப்மே போயிடும். பிரசாந்தோட வாயை அடைக்க எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? நான் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு சீக்ரெட்டான இடத்துக்கு போய் பணத்தை வச்சுட்டு வந்துடுவேன். 2 lakh rupees. ஆனால் நான் எப்போவுமே பிரசாந்தோட முகத்தை பார்த்ததே இல்லை. நான் கடந்த ஒரு வருஷமா மாதம் 3 லட்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 5 லட்சம். அதோட சார், என்கிட்ட பணம் தீர்ந்த உடனே வேற வழி இல்லாமல் கம்பெனி அக்கௌண்ட்டில் திருட வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு வேற வழி இல்லை சார். சார் 4 மாதம் ஆச்சு. ஒவ்வொரு மாதமும் 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வேற அமௌண்ட். ஒருத்தர்கிட்ட 2 லட்சம், இன்னொருத்தர்கிட்ட 3 லட்சம், இன்னொருத்தர்கிட்ட 5 லட்சம், இன்னும் 2 லட்சம். என்கிட்ட இருந்தவன் 12 லட்சம் ரூபாய் வாங்குறான். 12 லட்சம். எக்ஸாக்ட்லி. கடந்த 10 மாசங்களா நான் அவனுக்கு 12 lakhs கொடுத்துட்டு இருக்கேன். தட் பிளடி சீட்டுக்கு. சீட். இத பாரு விக்ராந்த், யாராவது உன்னை சீட் பண்ணா உனக்கு கோபம் வருது. ஆனா நீ என்னடானா உன் பொண்டாட்டியை சீட் பண்றிய, அப்போ உனக்கு கோபமே வரல. இந்த பிரசாந்த் எல்லாரோட ரகசியத்துக்கும் ஒரு வேலை வச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திருக்கான். சரி விடுங்க, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அட்லீஸ்ட் இனிமே அவனுக்கு பணம் கொடுக்கறதாவது மிச்சம். ஓ அப்படியா? வாட்? நீங்க எதுக்காக என்ன இப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஐ மீன் நான் அதை மீன் பண்ணல. ஆமா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நான் அவனை கொலை பண்ணல, அவ்வளோதான். உண்மையை சொல்லணும்னா அந்த ஆள் செத்ததே நல்லது. இங்க பாருங்க, நான் அந்த ஆளை கொல்லல, தயவு செஞ்சு நம்புங்க. அவனை கொன்னது யாரா இருந்தாலும் ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. பல தடவை எனக்கே தோணி இருக்கு அந்த பிளாக்மெயிலரை நானே. ஆனா அவன் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. காட் பிளஸ். அவனை கொன்னவன் யாரா இருந்தாலும் சரி, அவனால நாங்க எல்லாரும் தப்பிச்சோன்னு சொல்லலாம். ஆனா நான் அவனை கொல்லல. ஐஸ்வர், நான் அவனை கொல்லவே அதை இல்லை. நாங்க கண்டுபிடிக்கிறோம். இப்ப நீங்க எல்லாரும் போகலாம். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களோட இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க யாரும் சிட்டியை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது. பூர்வி தான் கால் பண்றா. பூர்வி சொல்லு. பிரசாந்த் ஷெல்ஃப்ல இருந்து லேப்டாப் டைரி கிடைச்சிருக்கு. லேப்டாப்பை சைபர் எக்ஸ்பெக்டிவ் கிட்ட டீகோட் பண்ணி கொடுத்துருக்கேன். டைரியில எழுதிருக்கான்னு பாத்தியா? டைரியில பணம் வாங்குறது கொடுக்கறத பத்திலாம் எழுதி வச்சிருக்காரு சார். அதுல அவந்திகான்னு யாரோட பேரும் இருக்கு சார். அவந்திகாவா? சார் அதுல என்ன எழுதிருக்குன்னா 10 லட்சம் ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காங்கன்னு. அதோட சார் இந்த டைரியில யாரோ ஒரு பேஜ் கிழிச்சிருக்காங்க சார்.
சோ ஏதோ பிரச்சனை இருக்கு. நீ ஒரு வேலை பண்ணு, அந்த அவந்திகாவை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் எஸ் பண்ணு. சார். சொல்லுங்க, நீங்க யாரு? இங்க பாருங்க, எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? பேசிக்கலி எங்க கிட்ட நிறைய லிக்விட் கேஷ் இருக்கு. அதை நாங்கள் சீக்கிரமா ஒயிட்ல கன்வெர்ட் பண்ணோம், அவ்வளோதான். நிறைய கேஷ் இருக்கா? அப்ப எவ்வளவு வச்சிருக்கீங்க? 30 கோடி. 30 கோடி கேஷா? மேம் ப்ளீஸ் மெதுவா பேசுங்க, செவத்துக்கு கூட காது இருக்கும். அப்புறம் நீ இவ்வளோ கேஷ் வைக்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? இப்போ என்ன பண்றது? மாட்டிக்கிட்டோம்ல. இங்க பாருங்க, நீங்க ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் தான் இருக்கேன்ல. அதோட என்னை பத்தி யார் உங்ககிட்ட சொன்னா? அது வந்து என்னோட டிடெக்டிவ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, பிரசாந்த். அவர் தான் உங்களை பத்தி சொன்னாரு. பிரசாந்த். அப்படின்னா இத பத்தி உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. நான் செய்யற எல்லா வேலைக்கும் 10% கமிஷன் எடுத்துப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க, உங்க வேலை முடிஞ்சிரும். உங்களோட மொத்த பணத்தையும் நான் ஒயிட்டா கன்வெர்ட் பண்ணி தரேன். ஆர் யூ ஷூர்? ஐ மீன் வெளியில பெரிய பிரச்சனையா இருக்கு இங்க. அவந்திகா, என் பேர் அவந்திகா. எனக்கு முன்னால எல்லாரும் ஜுஜிபி தான். ஐ எம் ஷியோர் உங்களுக்கு முன்னால எங்க யாரும் ஜுஜுபியா இருக்கலாம். ஆனா இப்போ நாங்கள் உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்ட போறோம். அதை பார்த்து நீங்க ஜுஜுபி மாதிரி ஃபீல் பண்ண போறீங்க. சிஐடியா? சார், பிரசாந்த் என்னோட கிளைண்ட். அவரோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ண, மொத்த பணத்தையும் ஒயிட்டா கன்வெர்ட் பண்ணா எனக்கு 10% கமிஷன் கிடைக்கும் சார். அவர் இறந்து போனதுனால எனக்கு தான் சார் பெரிய நஷ்டம். அவரை எதுக்கு நான் கொல்லணும்? சரி, ஒன்று சொல்லுங்க, பிரசாந்தோட கிளைண்ட் யாரு? எதுக்காக அவரை கொல்லணும்? இல்ல சார், அவர் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்தினாரு, சும்மா பேருக்கு தான் அது. அவர் எந்த ரியல் கேஸையும் கையில எடுக்கிறது இல்ல. என்ன தேவையே படல. நார்மலாவே எக்கச்சக்க பணம் வரும். ஆனா இந்த பிரசாந்த் ஒரு சாதாரண டிடெக்டிவ் தானே, இவ்வளோ பணம் அவனுக்கு எங்க இருந்து வருது? எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனுக்கு மாசம் 30 லட்சம் ரூபாய் பணம் வரும். அபிஜித், அவங்க 5 பேர்கிட்ட இருந்து அவனுக்கு மாசம் 25 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. விக்ராந்த் கிட்ட 12, ராகேஷ் கிட்ட 5, அமித் கிட்ட 3, டீனா கிட்ட 3, அப்புறம் மனிஷா கிட்ட 2. 25. ஆனா பிரசாந்துக்கு மாசம் 30 லட்சம்ல கிடைச்சிருக்குது. இந்த மிச்சம் இருக்கிற 5 லட்சம், அந்த 5 லட்சம் யார் தராங்கன்னு தெரியுமா? இல்ல சார், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வரும். ஒரு நாள் 12 லட்சம், ஒரு நாள் 3 லட்சம், 4, 5, சில நாள் 2, 1, 3. அநேகமா அந்த 5 பேரை தவிர 6ஆவதா ஒருத்தர் இருக்கார் போல. 5 லட்சம் ரூபா அவங்க தான் கொடுத்துருக்கணும். டைரியில ஒரு பேஜ் கிழிஞ்சிருந்துச்சுல்ல, அதுல அந்த ஆளோட பேர் எழுதியிருக்கலாம். அவங்க கூட மர்டர் பண்ணிருக்கலாம். சார், டைரியில எப்படி லாஸ்ட் பேஜ் கிழிஞ்சிருந்ததோ அது மாதிரி லேப்டாப்ல ஒரு ஃபோல்டர் காணும். ஓ, அத ரெக்கவர் பண்ண முடியாதா? சார், நான் ரெக்கவர் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனா பண்ண முடியல. இந்த ஃபோல்டர்ஸை தவிர இன்னும் ஃபைல் இருக்கு, அது ட்ராஷ் பின்ல கிடைச்சது. அது 6வது ஃபோல்டரா இருக்கலாம், அதுல அந்த ஆளோட இன்ஃபர்மேஷனும் இருக்கலாம். அதோட சார், அந்த ஃபோல்டர்ல ஒரு போட்டோவும் கிடைச்சது. ஒரு பொண்ணு கீழே விழுந்து கிடக்குறா, அவ பக்கத்துல ஒரு ஆள் நிக்கிறா, பின்னாடி வண்டியும் இருக்கு. ஒருவேளை ஆக்சிடென்டா இருக்குமோ? ரித்து, இந்த காரை கொஞ்சம் ஜூம் பண்ணு. ஓகே. காரோட நம்பர் XRMJ321. போய் சொல்ற நீ. பிரசாந்த் உன்ன பிளாக்மெயில் பண்ணிருக்கான், அதனாலதான் கோவத்துல நீ அவனை கொண்டு இருக்க. அட, நீங்க என்ன சார் சொல்றீங்க? பிரசாந்த் எதுக்காக என்ன பிளாக்மெயில் பண்ணணும்? நான் ஒரு வேலைக்காக பணம் கொடுத்தேன் சார். என்ன வேலை சார்? அது என் பொண்டாட்டி ரீனா இன்னொருத்தன் கூட அஃபேரில் இருக்கிறதா எனக்கு ஒரு டவுட் சார். அதனால நான் பிரசாந்தை ஹையர் பண்ணியிருந்தேன். உன் பொண்டாட்டியை கண்காணிக்கவா? ஆமாம் சார். ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில், அது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் சார். போலீஸ் இப்போ வரைக்கும் யாரையும் பிடிக்கல, அதனால் அந்த கேஸை கூட அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சார், பிரசாந்தோட லேப்டாப்ல ஒரு பொண்ணோட போட்டோ கிடைச்சதே, அதுல கூட அந்த பொண்ணு படுத்திருந்தா, கூட ஒரு ஆளும் இருந்தான். அந்த ஆக்சிடென்ட் பத்தி தான் இவரு சொல்றாரா என்ன? அன்னைக்கு ராத்திரி உங்க வைஃப் இந்த கார்ல தான் போனாங்களா? ஆமாம். இப்போ எனக்கு தெளிவா புரியுது.
அன்னைக்கு ராத்திரி பிரசாந்த் இவன் ஒய்ஃபை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான். அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது அவன் அங்கே தான் இருந்திருக்கணும். அவன் தான் அந்த ஃபோட்டோவும் எடுத்திருக்கணும். அந்த ஃபோட்டோவில் இருந்த ஆளை தான் அவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கணும். அது 6வது ஆள். அது சம்மந்தமான விஷயம் அந்த டைரியிலே இருந்திருக்கு. அதையும் கிழிச்சிருக்காங்க. சார் அப்படின்னா இது ஆக்சிடென்ட் இல்லை மர்டர்னு சொல்ல வரீங்களா? கொலைகாரன் இவன் ஒய்ஃப் கூட அஃபேரில் இருந்த ஆள் தான். அவன் யாரா இருந்தாலும் சரி, பிரசாந்தோட கொலை நடக்கிறப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டை தான் அவன் இருந்திருக்கணும். பூர்வி, வேற எந்த வீடியோவும் இல்லையா? இருக்கு சார். ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் தான் சார் இருக்கு. அது 4 o'clock ஃபுட்டேஜ் சார். சரி, அதையும் ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஸ்டாப். கொஞ்சம் ரிவன் பண்ணு. என்னாச்சு சார்? ஒரு நிமிஷம் இருப்பா. அப்படியே விடு. யா ஸ்டாப். அங்கே பாருங்க அந்த வண்டி. இப்போ புரியுதா? இது பிரசாந்தோட கார். அவன் வீட்டில் இதோட ஃபோட்டோவும் இருக்கு. பிரசாந்தோட கார் ரெஸ்டாரண்ட்டை விட்டு வந்து இவ்வளோ தூரம் ஏன் தள்ளி நின்றுட்டு இருக்கு? அதுவும் 4 மணிக்கு. சார் மால் மேனேஜர் கிட்ட பேசிட்டேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் அவைலபிளா இல்லையா? என்ன? சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் காரணமா டெலீட் பண்ணிட்டாங்களாம். பிரசாந்த் எங்கே போனால் நம்ம எப்படி சார் இப்போ கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் புரியலையே. இங்கே நிறைய கடை இருக்கு சார். டிசைனர் வாட்சஸ். அவன் எந்த கடைக்கு போயிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஆளை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் சார், இவர் தான் பிரசாந்த் சார். இந்த கடைக்கு வந்திருக்காரு 3 வாரங்களுக்கு முன்னாடி. சார், இவர் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான வாட்செல்லாம் பார்த்தாரு சார். ஒரு நிமிஷம், உங்களால உறுதியா சொல்ல முடியுமா இதே ஆள் தானா 12 ஜனவரிக்கு வந்தது? யோசிச்சு சொல்லு. 12th? ஆமாம் சார், 12th ஜனவரி தான் வந்தார் சார். நான் எப்படி சார் தப்பாக சொல்லுவேன்? எனக்கு பெரிய அமௌண்ட் கமிஷனாக கிடச்சிருக்கோம் சார். சார், பிரசாந்த் சார் திரும்ப வரேன்னு என்கிட்ட சொன்னார் சார். ஆனால் வரவே இல்லை. நான் கால் ட்ரை பண்ணேன் சார், ஆனால் அவருக்கு கால் போகவே இல்லை. உங்கள் ஷாப்பில் இருக்க சிசிடிவி கேமராவை நாங்கள் பார்க்கணும். சார், பிரசாந்த். என்ன 4 மணிக்கா? அது எப்படி சார்? பிரசாந்த் இங்கே 4 மணிக்கு வர முடியும்? உங்கள் ரெக்கார்டிங்கில் இருக்க டைமிங் கரெக்டாக தானே இருக்கு? ஆமாம் சார், கரெக்டாக இருக்கு. பிரசாந்த் 2 மணிக்கு செத்துட்டான். சோ இது பிரசாந்த் இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்னா இந்த ஆளு 2 மணிக்கு உயிரோட தான் இருந்திருக்கான். அப்ப அந்த ரெசார்ட் ரூம்ல இருந்தவன் யாரு? ஆமா சார், அதோட நாம அந்த விஆர் ஃபுட்டேஜ்ல பார்த்தோமே, அது யாரு? அது டிராமா பங்கஜ். அது ஒரு டிராமா. என்ன சார் சொல்றீங்க? அது ஒரு பொய்யான கொலை. இந்த ரெக்கார்ட்ல பிரசாந்தோட கொலை நடக்கிறத நம்ம தான் ரொம்ப தெளிவா பார்த்தோமே சார். பொறுவே, நல்லா ஞாபகப்படுத்திட்டு அப்புறம் சொல்லு நீ என்ன பார்த்தன்னு. பூர்வி, நீ பார்த்தது வெறும் ஒரு கை. அதுல கத்தி இருந்தது. அது ஒருத்தரை குத்தி இருக்கு. நீ கொலைகாரனையும் பார்க்கல, பிரசாந்தியும் பார்க்கல. நீ அந்த இடத்துல பார்த்ததெல்லாம் வெறும் ஒரு நிழல் தான், ஷேடோ. ஓ, அப்படின்னா சார் நம்மளை குழப்பறதுக்காக தான் இது எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்களோ? அதுவும் ஃபுல் பிளானிங்கோட பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை செஞ்சது யாரு சார்? யாரா இருந்தாலும் நிச்சயம் இந்த மாலுக்கு வந்திருக்கணும். பிரசாந்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த ஃபுட்டேஜை மேற்கொண்டு ப்ளே பண்ணுங்க. இது எடுக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் இதை பாஸ் பண்ணுங்க சார். இந்த ஆளு இவனை நம்ம பார்த்துருக்கோம். இவன் விஆர் ஃபுட்டேஜ்லயும் இருக்கான், ரெசார்ட்ல. அவனை தேடி கண்டுபிடிங்க. எங்களை எதுக்கு வர சொன்னீங்கன்னு எங்களுக்கு புரியல சார். கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கு, எல்லாம் தெரிய வரும். சார், அது நான் இல்ல சார். நீ இல்லையா சார்? அது நான் இல்ல சார். இப்ப சார், தெரிஞ்சிரும். என்ன விடுங்க சார், விடுங்க சார். ஐயோ சார், வேணாம் வேணாம் வேணாம், ப்ளீஸ் சார். ஐயோ சார், வேணாம் சார், அடிக்காதீங்க சார். வேணாம் சார், விடுங்க சார். சார் சார், விடுங்க சார், அடிக்காதீங்க.
சார் விடுங்க சார். என்எஃப் நீங்க சேடின்றதுக்காக எனவே நான் பண்ணலாம்னு அர்த்தம் கிடையாது. திஸ் இஸ் டார்ச்சர். நீங்க எப்படி இப்படி ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணுவீங்க? இப்படி ஃபோர்ஸ் பண்ணி எங்ககிட்ட இருந்து நீங்க எதையும் வாங்க முடியாது. இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். வாயை துறக்கல சுட்டு கொன்னுடுவேன். கொன்னுட்டாரா? உங்க ஆபீஸ் சுட்டு கொன்னுட்டாரு. பார்க்கணுமா அவனை எப்படி கொன்னு இருக்காங்கன்னு? போங்க, போய் நீங்களே பாருங்க. போங்க. பாருங்க. என்ன நடக்குதுங்க? இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. இங்க என்ன சார் நடக்குது? எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதோட அர்த்தம் என்னன்னா 12th ஜனவரி அன்னைக்கு என்ன நடந்துச்சோ, தயாவோட டார்ச்சர் எப்படி ஃபேக்கோ அதே மாதிரி தான் பிரசாந்தோட மர்டரும் ஒரு ஃபேக் தான். அப்படின்னா பிரசாந்த் உயிரோட தான் இருக்கானா சார்? இல்ல, அவன் செத்துட்டான். ஆனா ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா கொலைகாரனுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. கொலை பண்ணது 2 மணிக்கு தானே ப்ரூவ் பண்றதுக்கு. பிரணய், இவர் பேர் அசோக். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஏரியால பிக் பாக்கெட் இவரு. வீட்டில் இருக்கிறத விட சார் ஜெயில தான் அதிகமாக இருப்பார். தயா சார் ஒரே ஒரு அப்பு தான் விட்டாரு. அப்புறமா மொத்தத்தையும் உளறிட்டான். இதை செய்ய சொன்னது யாருன்னு? யாரு? அவங்கதான், அவங்களேதான் பிரசாந்த கொலை பண்ணவங்க. அசோக் ஆளை பார்க்க கூட இல்ல. இந்த அசோக் அவன் வாய்ஸ போன்ல மட்டும்தான் கேட்டிருக்கான். பாவம் கொலைகாரனுக்கு தெரியாது இந்த திருடனோட காது ரொம்ப ஷார்ப்புன்னு. ஒருத்தரோட குரலை ஒரு தடவை கேட்ட போதும் உடனே கண்டுபிடிச்சிருவான். இன்னைக்கும் ஒருத்தரோட வாய்ஸை அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். அது நம்ம கொலைகார. குரல் யாரோடதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? சொல்லு அசோக், செஞ்சது யாரு? எனக்கும் வினோத் ஒய்ஃப் ரீனாக்கும் இடையில அஃபேர் இருந்தது. திடீர்னு அவளுக்கு கல்யாணம் பண்ணுன்ற ஆசை வந்தது சார். என்னை ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னை ரொம்ப இம்சை பண்ணிட்டா. அதனால நீ அவ கதையை முடிச்சிட்ட. ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி. ஆமா. நீ இதெல்லாம் செய்யும் போது பிரசாந்த் ஒன்று பார்த்துட்டான். அவன் போட்டோ எடுத்துட்டான். ஆமா, அவன் என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சான் சார். அவன் கதையையும் முடிக்க முடிவு பண்ண சார். எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நான் அவனை ரெசார்ட்டுக்கு வர வச்சேன். சொல்லு, எதுக்காக என்ன வர சொன்ன? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? பணம் வேணுமா? இந்த பணம் கொல்றதுக்கு முன்னாடி அவனோட லாக்கர் கூட நான் எடுத்துட்டேன். என் பிளான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஆனால் அந்த பிரசாந்தோட காரை நான் மறந்துட்டேன் சார். ராஜேஷ் ஒவ்வொரு கிரிமினலும் தன்னை ரொம்ப ஸ்மார்ட்டா நினைச்சு பயங்கரமா பிளான் பண்ணுவான். ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு தப்பு அவன் பண்ணியே தீருவான். சிஐடியான எங்களுக்கு அவன் ஒரு சின்ன துரும்ப விட்டுட்டு போனா கூட போதும், ஆள் யாருன்னு தேடி நாங்க கண்டுபிடிச்சிடுவோம்.